97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதுனால ம். ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக நேர்மையாக தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் போலியா தேர்தல் ஆமா, நடத்திருக்கீங்கன்னு. ஏங்க 26 லட்சம் பேர் என்ன இந்த ஒரு வருஷத்துல இறந்தாங்க. ஆ. கடைசியா ஜனவரி மாசம் கூட தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரிவிஷன் நடத்திருக்காங்க. அதுல இறந்தவங்களுடைய பேர்கள்லாம் விட்டுட்டு இப்போ வந்து 26 லட்சம் பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத்தனை ஆண்டுகளாக இறந்தவங்களுக்கும் போலியா ஓட்டு போட்டிருக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமா. நம்மளால பயன்படுத்த முடியலைங்கிற சில கட்சிகள் கூட ஃபீல் பண்ற மாதிரி தான். தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ம். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க. ம். இதுக்கப்புறம் என்னைய வந்து நீங்க சிஎம் வேட்பாளரா நிறுத்தி பாருங்க. நிறுத்தி பாருங்க. நான் கவர்னர் ஜெயிச்சு காட்டுறேன். கவர்னர் பதவி இல்ல. அதனால எனக்கு ஏதாவது பதவி வேணும். நான் ஜெயிக்கணும்னா இப்படிதான் தேர்தல் நடக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, அவங்க சொல்ல என்ன பண்ண முன்னாடியே இதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பாஜக தலைவராக தமிழிசை இருக்கும்போது சிஎம் ஆயிருப்பாங்க. ம். இப்ப தேவையில்லாம வந்து கவர்னர் ஆகி திரும்பவும் இங்க வந்து கட்சி தலைவர் பதவிக்கு வந்து சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல. ஆமா, கண்டிப்பா. இப்போ வந்து அவங்க ஜனநாயகம் இப்பவே காப்பாத்திட்டாங்கன்றாங்க. அப்ப ஜெயிச்சிருவோங்கிற மாரி தான் அவங்க பேசுறாங்க. அதே மாரி தான் எடப்பாடியும் பேசுறாரு. ம். என்னன்னா, திமுக வந்து இந்த மாரி போலி வாக்குகள வச்சு தான் வந்து ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. மக்கள ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நெனச்சிட்டு இருந்த கனவு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. 11 எலெக்ஷனா அதுல அருணால் தான் தோத்துருக்காப்ல. அதுக்கு முன்னாடி 2 எலக்ஷன் ஜெயிச்சாங்க. அப்ப என்னன்னு தெரியல. தெரியலையே. அப்ப வந்து அவங்க சரி இவங்க சொல்றாரு இவ்வளவு போலி வாக்குகள் இருந்ததுன்னு. அவங்க பூத் ஏஜென்ட்ஸே போய் கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளவு தோல்விக்கு அப்புறம் போலி வாக்குனால தான் தோத்தோம்னு இப்ப சொல்றாரு. கடைசியா 2005ல தானே நடந்துச்சு எஸ்ஐஆர். அதுக்கப்புறம் 20 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, அவரே விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அவரு தான் 2011, 16ல ஜெயிச்சாரு. அப்ப போலி வாக்குகள் வச்சு தான் ஜெயிச்சாங்களாங்கிற மாரி அவரு கேட்கிறாரு. அதே நேரத்துல எடப்பாடிக்கு வந்து ஒரு சந்தேகமும் இருக்கு போல. என்னதான் 90 லட்சம் பேரை நீக்கிட்டாலும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா. நம்ம ஆளுங்க எதுவும் அதுல இருக்காங்களான்னு பாத்துருங்க அப்படிங்கிறாங்க போல இருக்கு. எனக்கு மேல இடத்துல கொஞ்சம் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் டீல் பண்றாரு. பூத் ஏஜென்ட்ஸ்ட்ட போய் நீங்க வரைவு வாக்காளர் பட்டியலையும் இதையும் வச்சு சரி பாத்துருங்க. சரியா இருக்காங்கன்னு பாத்துருங்க. யாராவது விடுபட்டு இருந்துச்சுன்னா சேர்த்துருங்க. போலி வாக்குகள் இருந்தா நீக்கிருங்கன்னுலாம் சொல்லியிருக்காரு. நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து இப்படி போய்கிட்டு இருக்காங்க.